ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்க விஜய் வேணும். நம்ம இன்னைக்கு எந்த படம் ரிவ்யூ எடுக்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கருடன் தான். ஸோ இதுல வந்து சூரி தான் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அவர் தான் ஹீரோ, மெயின் கேரக்டர் எல்லாமே எல்லாரும் பார்த்துருப்பீங்க. பட் இதுல இன்னொன்னு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து விடுதலைக்கு அப்புறம் இதுல ஹீரோவா பண்ணியிருக்காரு. ஸோ கான்செப்ட் எந்த மாதிரி இருக்கு, ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்குமா, லவ் சீன்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கா, இந்த மாதிரி இருக்க உங்களுக்கு டவுட்ஸ்க்குலாம் ஆடியன்ஸ் வருவாங்க, கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. என்ன படம் மேம் பார்த்துருக்கீங்க? கருடன் கருடன் படம் கருடன் போயிட்டு ஃபர்ஸ்ட் பார்த்துருக்கு சார். கருடன் சார் நல்லா இருக்கு. கிரிஞ்சா எதுவுமே செய்யல. ஆக்டிங் வைஸாவே ரொம்ப ரியலா தான் இருந்தது. என்ன மேம் இருக்கு படம்? நல்லா இருக்கு. பக்கா மாஸ் மாஸ் ப்ரோ. நல்லா சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. சூரியங்க ஆக்டிங்லாம் நல்லா சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு படம். சூப்பரா இருக்கு. சூரியோட ஆக்டிங்லாம் சூப்பர். நல்லா இருந்துச்சு ப்ரோ. படம் வந்து எதிர்பார்த்து தான் வந்தது. நல்லா இருந்தது. சூரிய ஆக்டிங், அப்புறம் வந்து சசிகுமார் ஆக்டிங், உன்னிமுகுந்தன் தான் ஃபுல்லா வராரு. சசிகுமார் வந்து அவர் ஃப்ரெண்ட்ஷிப் ரோல்னா அவருக்கு கொடுத்துருவாங்க பழகுது. அதனால ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ற மாதிரி அந்த ரோல் தான். கண்டிப்பா சார். 90% பார்த்தீங்கன்னா சூரிய ஸ்கோப் இருக்கு. பட் கதை பார்த்தீங்கன்னா சசிகுமாரோட டெத்ல இருந்து ஆரம்பிக்குது. ஸோ நல்லா இருக்கு. ஒரு பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. நல்லா இருந்து சசிகுமாரும் அதுக்கேற்ற மாதிரி நடிச்சிருக்காரு. அவரும் இல்லைன்னா அவர் ஃப்ரெண்டாக நடிச்சவரும் நல்லா படம் ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா இருக்கு, ஃபேமிலிக்கு ஏற்ற படம். சூரியோட ஆக்டிங்லாம் சூப்பர். சசிகுமார் அண்ணன் தான் இதுல ஹைலைட். அவர் தான் படத்தோட ட்விஸ்டர்னு சொல்லலாம். நல்லா இருக்கு படம், சூப்பரா இருக்கு. சூரியஸோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கு. ஆக்ஷன்னா ரொம்ப ஒரு ஓவர் ஆக்டிங்கா இல்லாம அவரா என்ன முடியாது பண்ணியிருக்காரு. பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. இதனால நம்ம காமெடியை பார்த்து சூரிய பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காமெடி சென்ஸோட ஒரு ஆக்ஷன் பண்ணியிருக்காரு. ஒரு இன்னசென்ஸான ஒரு ஆக்ஷன் நல்லா பண்ணியிருக்காரு. என்ன மெசேஜ் சொல்ல வந்திருக்காரு? என்ன குடும்பத்துக்குள்ளார நடுவுல யாரையும் விடக்கூடாது, அதுதான் முக்கியமான மெசேஜ். நல்லா கனெக்ட் ஆயிருக்கும் போல ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு. கண்டிப்பாங்க. சின்ன பசங்கள்ல இருந்து வயசானவங்க வரையும் பாக்குற மாதிரி நல்லா ஃபன்னா இருக்கு. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், என்டர்டைன்மெண்டா இருக்கு. மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. மியூசிக்கா ஒத்தப்பட வெறியாட்ட சாங்கு, அப்புறம் அங்கங்க வர சாங்ஸ் எல்லாம் கொஞ்சம் நினைச்சு பிஜிஎம் இருக்கா. படம் வந்து ரொம்ப ரொம்ப நாள் கழிச்சு நல்ல ஒரு பிஜிஎம் கொடுத்துருக்காரு. ரொம்ப இப்போ ரீசெண்டாக நல்ல படம்லாம் அவ்வளோ வரல யுவனுக்கு. இப்போ யுவன் மியூசிக் தான் ரொம்ப நல்லா இருக்கு. இம்ப்ரெசிவா இருந்துச்சு மியூசிக் எல்லாம். சாங், லவ், காமெடி அதெல்லாம் இருக்கட்டும். மியூசிக்லாம் மிரட்டிட்டாருங்க. யுவனை மிரட்டிட்டாருங்க. சூப்பருங்க படம். சாங்ஸ், பிஜிஎம், லவ் சீன்ஸ் எல்லாம் இருக்கட்டும் இருக்கா. பேக்ரவுண்டும் நல்லா இருந்தது. இயக்குனரும் நல்ல கதை எடுத்திருக்காரு. லவ் சீனுக்கு அவருக்கு லவ் இருக்காங்க. ஒரு 2 சீன் வர தவிர ரொம்ப ரொமான்ஸ் எதுவுமே கிடையாது. ஃபுல்லாக ஃபேமிலியோட ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் நல்லா இருக்கு. இதுவும் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. காமெடி ஓரளவுக்கு செட் ஆயிடுச்சு. காமெடியா இருந்தா நல்லா இருக்கு, இல்ல ஹீரோவா இருந்தா நல்லா இருக்கு? ரெண்டுமே நல்லா இருக்கு. ஓகே மேம். சாங்ஸ், பிஜிஎம், காமெடி எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாமே ஃபேமிலியா வந்து இந்த படத்தை கண்டிப்பா பார்க்கணும். எல்லாருமே ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இன்டர்மிஷன் வந்து ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க. இன்டர்மிஷன் பார்க்க ரொம்ப பெரிய ஆக்டர்ஸ்க்கெல்லாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இன்டர்மிஷன் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் ஸ்லோவா போன மாதிரி இருந்துச்சு. என்ன மெசேஜ் சொல்ல வந்திருக்காரு? என்ன குடும்பத்துக்குள்ளார நடுவுல யாரையும் விடக்கூடாது, அதுதான் முக்கியமான மெசேஜ். நல்லா கனெக்ட் ஆயிருக்கும் போல ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு. கண்டிப்பாங்க. மண், பெண், பொன் மூணுக்கு மேலேயும் ஆசை வைக்கக்கூடாதுன்றதான். ஸோ மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி ஒரு சில விஷயம்லாம் இருக்கும். இந்த மண், பெண், பொன் இந்த 3ஆல தான் மனுஷன் வந்து கெட்டவனா மாறுறான்றது ஒரு சின்ன மெசேஜ் சொல்லியிருக்காங்க. இன்னொன்று விசுவாசமா இல்லை பாசமா அப்படின்னு பார்க்குறப்போ அந்த இடத்துல ஹீரோட டெசிஷன் என்னவா இருக்குன்றத ஒரு கேள்விக்குறிமா முடிச்சிருக்காங்க. ஸோ நல்லா பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஷிப் என்னதான் ஃப்ரெண்டு என்னதான் பழகினாலும் வளர்ந்தாலும் ஒரு குடும்பத்துக்கோசரம் ஒரு நட்புக்கோசரம் கரெக்டாக இருக்காரு அவர். மெசேஜ் இல்லை ப்ரோ. எல்லாமே வந்து நார்மலா இப்போ சுந்தர பாண்டியனுக்கு அப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்ல வந்து பிரச்சனை ஆயிட்டு பிரிஞ்சு போயிட்டு அதுக்கப்புறம் வர கதை தான். ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே நடக்கிற இதுதான். நல்ல ஆக்டிங். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ட்ராமா படமா பார்க்க. ஓவரால் ரேட்டிங் ஒரு 10க்கு 9. 10க்கு ஒரு 9 9 அப்படி கொடுத்துருவோம். 9.5 கொடுக்கலாம். 9.5 தரலாம் ப்ரோ.